லூஸ் லூஸ். நீங்கள் நினைப்பீங்க ஒரே சவுண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை, இதனுடைய ஸ்பெல்லிங்கும் இதனுடைய மீனிங்கும் வேறு வேறு. நான் இந்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் லைக் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணால் தான் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லூஸ் லூஸ்னா இழக்க. ஏதாவது ஒன்று இழந்துட்டோம் நம்ம இந்த லூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சஃபர் ஏ லாஸ். இப்போ சஃபர் ஏ லாஸ் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சஃபர் ஏ லாஸ் சஃபர் ஆகும், கஷ்டப்படுவோம். அதே போல் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் +2 எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் மதிப்பெண் குறைஞ்சிச்சின்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். சஃபர் ஏ லாஸ், அதுக்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் டிஃபீட். எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான், ஆனால் சென்டென்ஸ் நம்மளுக்கு மாறும். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்றது இருக்குது. இப்போ டிஃபீட்னா தோல்வி. இப்போ 2 கண்ட்ரிக்கு ஒரு வார் வருது, அதில் ஏதாவது ஒரு கண்ட்ரி கட்டாயம் தோல்வி அடையும். அதுதான் நம்ம வந்து டிஃபீட்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் வந்து 2 கண்ட்ரி, இப்போ இந்தியா பாகிஸ்தான் 2 பேருக்கும் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தர் கட்டாயம் தோல்வி அடைவாங்க. அதை வந்து நம்ம டிஃபீட்னு சொல்லலாம், தோல்வின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த 2த்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும், சஃபர் ஏ லாஸ்க்கும் டிஃபீட்டுக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லூஸ்க்கு போகலாம். லூஸ்னா தளர்வான, ரொம்ப லூஸாக விடுறது. இப்போ மண்ணு கூட நம்ம வந்து செடி வைக்கிறோம்னா மண்ணு கூட தளத்தலாம் விட்டால் தான் செடி நல்லா வளரும். அது மாதிரி தளர்வு, அதுதான், அதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நாட் ஃபேர்ம். ஃபேர்ம்னா வந்து மீனிங் ஃபேர்முக்கு வந்து டைட்டு. நாட் ஃபேர்ம்னா டைட்டாக இல்லை. அப்போ டைட்டாக இல்லை, ஒரு டேபிளோ ஒரு சேரோ ஸ்க்ரூ வந்து டைட்டாக நம்ம சொல்ல, இது இஸ் நாட் ஃபேர்ம், டைட்டாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் நம்ம வந்து வேறு இதுக்கு ஃபிட்டிங்க்கும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் ஃபிட்டிங் இல்லை, சரியில்லை, சேருக்கு ஃபிட்டிங் சரியில்லை நம்ம சொல்லலாம். 2த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ இங்கே சொன்ன மாதிரி சென்டென்ஸுக்கு அந்த வேர்டு வந்து மாறும். இப்போ எங்கே பார்க்கலாம், இப்போ இதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இது ஃபிட்டிங் பாருங்கள், நாட் ஃபிட்டிங். ஒரு ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டோ இல்லை பேண்ட்டோ லூஸாக இருக்குது, அது வந்து நம்ம சொல்லலாம் நாட் ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து ஃபேர்ம் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஃபேர்முக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ சென்டென்ஸ்க்கு போகலாம். ஐ ஆம் ட்ரைங் டு லூஸ் வெயிட். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒல்லியான நல்லாயிருக்கும், வெயிட்டை குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஐ ஆம் ட்ரைங் டு லூஸ் வெயிட். வெயிட்டை குறைக்கிறது. ஐ ஆம் ட்ரைங் டு லூஸ், வெயிட்டை குறைக்கிறது தான், இழக்கம் சொல்ல முடியாது, குறைக்கிறது அப்படி சொல்லலாம். ஐ லாஸ்ட் மை இங்கிலீஷ் புக். என்னுடைய இங்கிலீஷ் புத்தகத்தை நான் தொலைச்சிட்டேன். இந்த லாஸ்ட் பாருங்க, லூஸுடைய பாஸ்டன்ஸ் தான் லாஸ்ட். லூஸ் லாஸ்ட். என்னுடைய இங்கிலீஷ் புக்கை நான் தொலைச்சிட்டேன், இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். லூஸ் எங்கே யூஸ் பண்ணோம், இந்த லாஸ்ட் எங்கே யூஸ் பண்ணோம் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு, ஷீ யூஸ்வலி வியர்ஸ் ஹர் ஹேர் லூஸ். நிறைய பேர் இப்போலாம் வந்து தலைமுடியை லூஸாக தான் விட்டுருப்பாங்க. அதுதான் அதுக்கு மீனிங் என்னன்னா, ஷீ யூஸ்வலி வியர்ஸ் ஹர் ஹேர் லூஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த லூஸ். திஸ் ஷர்ட் இஸ் டூ லூஸ். ரொம்ப லூஸு. டூனா ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குது, இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. அதுதான் வந்து திஸ் ஷர்ட் இஸ் டூ லூஸ். சிட் டவுன் ஆர் யூ வில் லூஸ் யுவர் சீட். ஓகே, சென்டென்ஸுக்கு பார்த்தோம்னா திருப்பி ஒரு தடவை இந்த மீனிங்கை உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். சஃபர் ஏ லாஸ் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயம் சஃபர் பண்ணுவோம். அதே போல் மார்க் குறைஞ்சிடுச்சு, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகலை, ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் ஆனாலும் நம்ம வந்து வில் சஃபர் ஏ லாட். அதே போல் டிஃபீட்னா தோல்வி. 2 கண்ட்ரியுடைய ஏதாவது ஒரு வார், அதாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லையா, 2 கண்ட்ரி, இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் வந்து யாராவது ஒருத்தர் கட்டாயம் தோல்வி அடைவாங்க, அதுக்கும் நம்ம சொல்லலாம். சென்டென்ஸ்க்கு பொறுத்து அது டிஃபர் ஆகும் அதோட மீனிங். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், வில் லூஸ். வில் லூஸ்னால் இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதே போல் நம்ம இந்த லூஸ் மாதிரி இன்னொரு லூஸ் பார்த்தீங்கன்னா, இது தளர்வான ரொம்ப லூஸ், தளர்வாக இருக்கணும் அப்படின்றது. நாட் ஃபேர்ம். ஃபேர்ம்னா டைட்டு, நாட் ஃபேர்ம்னா லூஸ், ரொம்ப லூஸாக இருக்குது. ஆர் நாட் ஃபிட்டிங், ஃபிட் ஆகாது.
இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டேபிளோ இல்லை சேரோ இல்லை பெஞ்சோ ஏதாவது ஸ்க்ரூ சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து நாட் ஃபேர்ம் சொல்லலாம். அதே ஃபிட்டிங்கும் அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ஃபேர்ம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகாது. ட்ரெஸ்ஸு வந்து லூஸாக இருக்கு நம்ம சொல்லுற ஃபிட்டிங் இது நான் ஃபிட் ஆகலை எனக்கு சொல்லலாம். ஆனால் ஃபேர்மால் நம்ம சொல்ல முடியாது. நாட் ஃபிட்டிங்னா ட்ரெஸ்ஸுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், சிட் டவுன் யூ வில் லூஸ் யுவர் சீட். ட்ரெயின்லையோ பஸ்லையோ கட்டாயம் நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். உட்காந்துரையில் உனக்கு இடம் கிடைக்காது சொல்லுவோம் நம்ம. அதில் வந்து அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சிட் டவுன் ஆர் யூ வில் லூஸ் யுவர் சீட். வில் வந்து இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லலாம். நம்ம வில் லூஸ் யுவர் சீட், இடம் உனக்கு கிடைக்காது சொல்லலாம். த ட்ரெயின் வாஸ் லூசிங் ஸ்பீட். வாஸ் லூசிங் பாஸ்ட் கண்டினியூஸ் எழுந்திருக்கிறதால பாஸ்ட் கண்டினியூஸ். என்ன சொல்கிறாங்க? அந்த ட்ரெயின் வந்து ஸ்பீடு கம்மியாகிட்டே வருது, எழுந்துட்டே வருது, ஸ்பீடை எழுந்துட்டே வருது சொல்கிறதா அந்த மீனிங். த ட்ரெயின் வாஸ் லூசிங் ஸ்பீட். ஐ ஆம் அஃப்ரைட் வி வில் லூஸ் த கேம். என்னன்னா நம்ம வந்து சரியாக ஆடாத மாதிரி இருக்கும். நம்ம கேம் லூஸ் ஆக்க போகிறோம் போல இது, எழுந்துறோம் போல இது, நம்ம கேமில் வின்னாகாமல் போயிட்டு போகிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வில் லூஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் அஃப்ரைட் வி வில் லூஸ் த கேம். நம்ம வந்து நல்லா விளையாடணும், நம்ம நல்லா விளையாடலன்னா நம்ம வந்து கேமை லூஸ் பண்ணுவோமோன்ற ஒரு எழுந்துருவோமோன்ற பயம் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட், the potatoes were sold loose, not in bags. The potatoes were sold loose, not in bags. The sheep has got out and were loose on the road. அந்த ஷீப் வந்து ஆடு வந்து வெளியே போயிடுச்சு, அந்த ஆடு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. லூஸ் ஆன் த கிரவுண்டுன்னது ஃப்ரீயாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஃப்ரீயாக அது அலைஞ்சிட்ருக்கு வெளியே அப்படின்றோம். இதே போல் தான் நம்ம வந்து எருவு மாடு பார்க்கலாம், இல்லை வந்து பன்னி பார்க்கலாம், எது இருந்தாலும் ஹார்ஸ் பார்க்கலாம். வெளியே ஃப்ரீயாக ஸ்ப்ரெட் ஆகுது, த லூஸ் ஆன் த கிரவுண்ட். திஸ் டயட் இஸ் சூட்டட் டு எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லூஸ் வெயிட் ஃபாஸ்ட். அதாவது என்கிட்ட டயட் பிளான் ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே சூட்டட் டு எனி ஒன், எல்லாருக்கும் சூட்டாக. எதுக்குன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வெயிட்டு லாஸ் இழக்கிறதுக்காக இந்த டயட் பிளான் யூஸ் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது தான் இது மீனிங். திஸ் டயட் இஸ் சூட்டட் டு எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லூஸ் வெயிட் ஃபாஸ்ட். இந்த ரெண்டுமே நம்ம வந்து வேர்ப்ல யூஸ் பண்ணலாம், ஆனால் லூஸ்ன்றது வந்து அட்ஜெக்டிவ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். வேர்ப்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேலை செய்யறதா குறிக்கிறது தான். இப்போ the dog is running loose in the streets அப்படின்றது. லூஸ் இன் த ஸ்ட்ரீட்னா என்ன? ஃப்ரீயா நாய் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் லூஸ் இன் த ஸ்ட்ரீட். The dog is running loose in the streets. The jeans are loose around my waist. waist இடுப்புல எனக்கு ஜீன்ஸ் வந்து நிக்கவே இல்லை, லூஸா இருக்கு. அதான் meaning. The jeans are loose around my waist. I hope the video was useful. Thank you.